India Today has done, remember, what other channels likely are avoiding in the state. We decided to go ahead and directly ask the Higher Education Minister what is being done. How can a student in the university be assaulted in the manner in which it has happened? Not just the assault, she was kept hostage, she was threatened and blackmailed, and by a repeat offender inside the university who seemed to have some sort of a confidence and audacity. Where was that confidence coming from? Tamil Nadu minister goes on to state that the incident took place at and after 8 p.m. What does that even mean? And that, why was it so easy for the man to enter into the premises? Then there is no posh committee in the university where a woman, a young student, can possibly reach out to. And then amid all of this, remember, there is definitely a certain pressure building up on the administration. Eventually, he did assure that strict action will be taken within the next 10 days. But our colleague Pramod Madhav asked very direct, specific questions because strangely, it appears the allegations are if the accused had any political links or a shelter. TVK Chief Vijay, meanwhile, met the Governor R.N. Ravi, submitted a plea regarding women's safety. He's criticized his Stalin government and said women are suffering and no action is being taken in time. Security lapse என்றது ஒத்துக்கிறீங்களா? மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார். வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. யூனிவர்சிட்டியில போஸ்ட் கமிட்டி இல்லையா? இருக்கிறது, அதுக்கான கமிட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம். போஸ்ட் கமிட்டி இருக்கிறது. நான் மீண்டும் அதான் சொன்னேன், ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன். சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இனி இது போன்ற தவறுகள் குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய போஸ்ட் கமிட்டியினுடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நிலையிலும் நாங்கள் இன்னைக்கு அதுக்கான வசதியை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த அபிஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் போஸ்ட் கமிட்டி போல அப்படின்ற பதில் மட்டும் தான் சொல்றேன் தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல, நான் விலகலையா? இல்ல பிரதர், நீங்க கேள்வி கேட்பது மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தி நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி. ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் நான் தெரிஞ்ச பிறகு எப்படி சார் அவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது? ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில். சார் ஆக்சஸ் மட்டும் எப்படி கிடைக்குது? அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். There is a desperate and blatant effort to cover up who is behind this issue, the other person. And while the act was there, he had called somebody and addressed as sir. So we want to know who is the sir is. The commissioner response is no, his mobile phone was on the flight mode. If his mobile phone was on the flight mode, how come police could take 20 numbers based on the mobile phone towers and call them the next day of inquiry, where this guy was also present? And while this guy was being inquired in the police station, a DMK office bearer and the lawyer has barged into the station, threatened the police and took him away. Just because we initiated the protest and it spiraled to the next level, the police were forced to arrest him. The son of the chief minister himself, who at times and many times and every time comments on Sanatan Dharma. Imagine this is how the ethics flow in this government. This is how the ethics flow in their workers and in their karyakartas. And this particular Jnaneshekar, who allegedly has raped this girl, is part of DMK's system and their workers and karyakartas. The reason I could believe that because they always abuse and oppose Sanatan Dharma. They do not know the value of a woman and the value of a Shakti, the value of a girl.